அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ பதிவில் என்ன விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாந்திரீக விஷயமா இருக்கட்டும், தெய்வ விஷயங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்குமே அடிப்படை யார் அப்படின்னா கணபதி. சரிங்களா? இந்த கணபதியோடைய வசிய மை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் முழுமையை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுபோல் ஒவ்வொருத்தவங்களும் கேட்பீங்க ஒரு கேள்வி. என்ன கேட்பீங்க அப்படின்னா, மை வச்சுக்கிட்டு நம்ம மந்திர உரு கொடுத்தாத்தேன் கணபதி வசியம் ஆவாரா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, சில தெய்வங்கள்லாம் சில பேர் சொல்லுவீங்க, ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒரு ஒரு மை இருக்கும், அந்த அதுக்கான உண்டான மையை வச்சுக்கிட்டு சொன்னாத்தேன் அந்த தெய்வங்கள் வசியம் ஆகுமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. இதுக்கெல்லாம் ஒரு விடை நான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மை ஏன் வைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? மை வைக்கணுமா அப்படிங்கன்னா கட்டாயம்லாம் கிடையாது. மை எதற்காக நம்ம வச்சுக்கிட்டு மந்திர உரு கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த தெய்வ தேவதை சீக்கிரமாக நம்மளுக்கு வசமாகணும் அப்படிங்கிறதுக்காக, எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்காகத்தான் இந்த மை விஷயத்தை நம்ம கொடுக்குறோம். எடுத்துக்காட்டுக்கு சென்னையில் இருந்து சரிங்களா, சென்னையில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயினில் போகிறதுக்கான வழி மார்க்கமும் இருக்குது, பஸ்ஸில் போகிறதுக்கான வழி மார்க்கமும் இருக்குது, காரில் போகிறதுக்கான வழி மார்க்கமும் இருக்குது, ஃப்ளைட்டில் போகிறதுக்கான வழி மார்க்கமும் இருக்குது. சரிங்களா? ஆனால் சென்னையில் இருந்து ராமேஸ்வரம் வர்றதுக்கு எது சீக்கிரம் போகும்? பஸ்ஸு சீக்கிரம் போகுமா, கார் சீக்கிரம் போகுமா, ஃப்ளைட்டு சீக்கிரம் போகுமா, ட்ரெயின் சீக்கிரம் போகுமா அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து நம்ம சீக்கிரம் போகிறதுக்கான வழிக்குத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஃப்ளைட்டில் போகிறோம். சரிங்களா? எது சீக்கிரம் போகுது? ஃப்ளைட் தான் சீக்கிரம் போகும். ஃப்ளைட்டாக என்னது? சீக்கிரம் போயிடும். அதனால எது சீக்கிரம் போகணுமோ அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மை விஷயத்தை பயன்படுத்தும். நம்ம மை வச்சுட்டு மந்திர ஊர்கள் கொடுக்கும்போது சீக்கிரம் நம்மளுக்கு வசியமாயிரும். இல்லை, மையெலாம் நம்மகிட்ட இல்லை, நான் கணபதி மந்திரத்தை மட்டுமே வச்சு நான் விஷம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது, மந்திரத்தை வச்சு பண்ணும்போது வசமாகாமலாம் இருக்காது. இப்போ மந்திரத்தை வச்சு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 48 நாளைக்குள்ளே மந்திரத்தை வச்சு பண்ணும்போது சித்தி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. மை வச்சுட்டு போகும்போது, எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா? மை வச்சுட்டு பண்ணும்போது என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, 48 நாள் 21 நாளைக்குள்ளேயே நம்மளுக்கு சித்தி கிடச்சி போயிடும். சரிங்களா? அதுக்காகத்தான் எல்லா விஷயத்துக்குமே மை பயன்படுத்துறது. அதுக்குத்தான் என்ன செய்கிறாங்கன்னா, சில எந்திரத்துக்கூட மை தடவை சொல்கிறாங்க. என்னென்னு வச்சுக்கோங்க, 1,00,000 மந்திர உரு கொடுக்குற எந்திரத்துக்கு வெறும் 10,008 உருவு மட்டும் மைய தடவி 10,008 உருவு மட்டும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? சீக்கிரம் நம்மளுக்கு அந்த விஷயத்தை எடுத்து தர்றதுக்கு தான் இந்த மை விஷயங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாவே போதும், எதுக்கு மை பயன்படுத்துகிறோம், எதுக்கு மை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சீக்கிரம் போகிறதுக்கான வழியை தேடுறதுக்கு தான் இந்த மை விஷயங்கள். மை விஷயம் கட்டாயம்னா கட்டாயம் கிடையாது. சரிங்களா? சரி, இன்னைக்கு எல்லா தெய்வங்களுக்கும் அடிப்படையாக மூலமாக முதலாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய வசிய மையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விநாயகரை வச்சுத்தான், விநாயகரை வசியம் பண்ண பிறகுதான் மற்ற தேவதைகளை வசியம் பண்ண முடியும். நான் விநாயகர்லாம் வசியம் பண்ணலாம், எனக்கு நான் காளியை வசியம் எடுத்துட்டேன், நான் முனீஸ்வரோட வசியம் எடுத்தேன்னா அப்படி அந்த ஒரு காலம் அந்த பொழுதுல நம்ம செய்ய முடியாது. சரிங்களா? அது வேணா சொல்றதுக்கு வேணா சாத்தியங்களை ஆகலாமே தவிர்த்து நடைமுறைக்கு அது செயல்படுத்த முடியாது. சரிங்களா? ஏன்னா எல்லா தெய்வங்களுமே கணபதிக்குள்ளதான் அடக்கும். அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா தெய்வங்களுமே கணபதிக்கு தான் இருக்கும். கணபதி வராமல் எந்த தெய்வமும் வராது. சரிங்களா? கணபதி தான் நம்மளுக்கு மூலமே. சரிங்களா? கணபதியோட அருள் கிடச்சிருச்சு அப்படின்னா, கணபதிகிட்ட நம்ம ஒரு வார்த்தை, அப்பா உங்களை முழுசாக நம்பியிருக்கேன், எனக்கு முனீஸ்வரரை அழைச்சிட்டு வாங்க, எனக்கு காளியை அழைச்சிட்டு வாங்க, நீங்கள் தான் அழைச்சிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கட்டளை இட்டுனீங்கன்னா உடனே போய் கூட்டிகிட்டு வந்து நம்ம பூஜையில் உட்கார வச்சுருவார். நம்ம வேண்டிய தேவதையை உட்கார வச்சுருவார். அதுபோல தான் எல்லா விஷயத்துக்குமே கணபதி தான். அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஜன விஷயத்துக்காக இருக்கட்டும், தொழில் விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே இந்த கணபதியோடைய மையை வச்சு நம்ம பயன்படுத்தினோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே
நல்லபடியாக முடியும். காரிய சித்திக்கோட கணபதியோட மையை நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லா விஷயத்துக்குமே கணபதியோடைய மை வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? கணபதி விஷய மைக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை பயன்படுத்தணுமா அப்படின்னா கிடையாது. தொழில் பயன்படுத்துகிறவங்க, ஏவல் பிள்ளை செய்யணும் சூனியினால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மோகினி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க, சரிங்களா, பேய் விசாசு பிடிச்சவங்க, எல்லா விஷயத்துக்குமே இந்த மையை நம்ம பயன்படுத்தலாம். அன்றாட வாழ்க்கையில் எல்லாருமே பயன்படுத்தலாம். சரிங்க, குலதெய்வ விஷயத்துக்கு கூட இந்த விஷயத்தை பயன்படுத்தலாம். விநாயகர் பெருமான உடைய மையை நம்ம பயன்படுத்தலாம். வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி நம்ம வச்சுக்கிட்டு போனாவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்கிறோம். நெகட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம நீக்கிறோம். அதுக்கு தான் கணபதி வசிய மை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? இந்த கணபதி வசிய மையை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த கணபதி விஷய மைய தயாரிக்கிறதுக்கு உண்டான மூலிகைகள் என்ன அப்படின்னா வெள்ளருக்கு மூலிகை. அதாவது நல்லா விளைஞ்சு முத்துன வெள்ளருக்காலாம் இருக்கணும். சரிங்களா? முத்துன வெள்ளருக்கு மூலிகையாக இருக்கணும். அந்த வெள்ளருக்கு மூலிகைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள். அதாவது நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. ஞாயிற்றுக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் போய் அந்த வெள்ளருக்கு மூலிகைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையை என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, வேர் அறாமல் பிடுங்கணும். சரிங்களா? காப்பு கட்டுறது எப்படிங்கிறத சொல்லுவீங்க, சாப நிவர்த்தி பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் கேட்பீங்க. நம்ம வீடியோவிலே போய் பாருங்க, போட்டிருக்கோம். அதுக்கு உண்டான எப்படி காப்பு கட்டுறது, எப்படி வந்து சாப நிவர்த்தி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். சரிங்களா? போய் பாருங்க. சரிங்களா? அதனால் அந்த மூலிகையை காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து என்ன செய்யுங்கன்னா, கொஞ்சம் பசும்பால் ஒரு டம்ளர் வாங்கிட்டு போய் அந்த வேர் பகுதியில் அந்த பசும்பாலை ஊற்றி என்ன செய்யுன்னா, தூப தீபம் காட்டி அந்த மூலிகையை வேர் அறாமல் விடியற் காலையில் அதிகாலையில் தான் பறிக்கணும். சரிங்களா? சூரியன் உதயத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு மூலிகையும் பறிக்கக்கூடாது. சூரியன் மறைஞ்ச பிறகு தான் இந்த மூலிகைகளை நம்ம பறிக்கணும். ஒன்று காலையிலையோ இல்லை சூரியன் மறைஞ்ச பிறகு இரவுலையோ போய் இந்த மூலிகை என்ன செஞ்சோன்னா காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து பறிச்சுட்டு வந்து அந்த மூலிகையுடைய வேரை எடுத்து வச்சுக்குங்க. ரெண்டாவது 21 அருகம்புல் முடிச்சு. சரிங்களா? அருகம்புல்லுக்கெல்லாம் காப்பு கட்டணும்னு தேவை கிடையாது. சும்மா ஒரு 21 கைப்பிடி அருகம்புல் எடுத்து முடிச்சு போட்டு 21 முடிச்சா கட்டி வச்சுக்குங்க. சரிங்களா? கட்டி வச்சுக்கிட்டு அந்த 21 முடிச்ச அருகம்புல் அடுத்து வில்வ மரத்துக்கு, வில்வ மரம் இருக்கு பாருங்க, வில்வ மரம் செடியா இருந்தாலும் சரி, இல்லை வில்வ மரத்துக்கு காப்பு கட்டி அந்த வில்வ மரத்தோடைய வட வேர், சரிங்களா, வட வேர், அந்த வேரையும் காப்பு கட்டி என்ன செஞ்சோன்னா எடுத்து வச்சுக்கணும். இந்த மூணு வேர்களையுமே நம்ம என்ன செய்யணும்னா ஒரு மண் சட்டிகளை போட்டு புடம் போட்டு எரிக்கணும். அப்படி மண் சட்டிகளை போட்டுருங்க. புது மண் சட்டி வாங்கி போட்டு அதை மேல் பகுதியை ஒரு மண் மூடியை வச்சு மூடி என்ன செஞ்சுருங்கன்னா அடுப்பில் வச்சு என்ன செஞ்சுன்னா எரிச்சிங்க அப்படின்னா உள்ள பானைக்குள்ள மூலிகைகள் என்ன செஞ்சிடும், அப்படியே கறியாக மாதிரி கறி பக்குவத்தில் வந்துடும். திருப்பி அதை கல்வத்தில் போட்டு இடித்து அரைச்சி என்ன செய்யுங்கன்னா பசு நெய் விட்டு அரைங்க. சரிங்களா? 1 மணி நேரத்துக்கு பசு நெய் விட்டு அரைச்சி அத்தரு, புணுகு, செவ்வாது, கோரோசனை இந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் சேர்த்து என்ன செஞ்சுங்கன்னா நல்லா மை பக்குவத்தில் மை திரண்டு வர்ற அளவுக்கு அரைங்க. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அரைங்க. நல்லா கல்வத்தில் போட்டு அரைங்க. கல்வத்தில் போட்டு அரைச்ச பிறகு என்ன செய்யணும், ஒரு செப்பு டப்பால் அதை அப்படியே பனை ஓலையோ இல்லை செப்பு தகடுகளை வச்சு என்ன செய்யுங்கன்னா கைப்படாமல் அதை வலிச்சு அந்த செப்பு டப்பால் வச்ச பிறகு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் 21 நாளைக்கு இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணணும். இப்படி ஜெபம் பண்ணிட்டு அந்த மையை நம்ம எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா அந்த நினச்ச காரியம் சக்ஸஸாக முடியும். தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் எல்லா தெய்வ விஷயங்களுக்குமே இந்த கணபதி மை பயன்படுத்தலாம். சரிங்களா? எல்லா தெய்வத்துக்குமே, கணபதிக்கு மட்டும் கிடையாது, எல்லா சர்வ தெய்வங்களுக்குமே இந்த கணபதி மையை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா உடனே வசியமாவ அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மை தான் இந்த மை. சரிங்களா? வெள்ளருக்க வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடியது. வெள்ளருக்குல தான் சகல தெய்வங்களுமே குடியிருக்கு. சரிங்களா? வெள்ளருக்கு பயன்படுத்தாமல் எந்த மையுமே நம்ம தயாரிக்க மாட்டோம். சரிங்களா? நம்மளுடைய அனுபவத்தில் எல்லா மூலிகைகள் எல்லா மைகளுக்குமே லைட்டாக வெள்ளருக்கு சேர்ப்போம். ஏன்னா விநாயகரும் அதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் சேர்ப்போம். சரிங்களா? உக்கிர மைகள் அதாவது ரொம்ப உக்கிரமான மைகளுக்கு வந்து நான் விநாயகருடைய மூலிகை சேர்க்க மாட்டேன். என்னென்னா விநாயகர் அந்த உக்கிரத்தை கம்மி பண்ணி போடுவார். சரிங்களா? அதனால சில விஷயங்களுக்கு அந்த மையை நான் பயன்படுத்துவேன். சரிங்களா? இதே மாதிரி எல்லாருமே இந்த மையை வந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நல்ல முறையில் வந்து நம்மளுக்கு பலன் தரும். சரிங்களா?
எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு நம்மளை தொடர்பு கொண்டு கேளுங்க, இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் இது பண்ணித்தரேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.